அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 12வது மாதத்திலே வந்திருக்கிற சகோதரியே சகோதரனே, தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் இந்த மாதத்தில் இருக்கும்படியாக, இது பிறப்பின் மாதமாய் இருக்கிறபடினாலே நான் கர்த்தரை சோதரிக்கிறேன். வாக்குத்தத்தம் செய்த தேவன் மாறாதவராய் இருக்கிறார். எனவே இந்த நாளிலே, இந்த புதிய மாதத்திலே நாம் வாக்குத்தத்தை பார்த்து நாம் கர்த்தருடைய செய்திக்கு நேராய் போக போகிறோம். அன்பான கர்த்தருடைய ஜனமே, இது அருமையான ஒரு மாதம். இந்த மாதத்திலே தேவன் உங்களோடு இருக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. கண்களை இப்படி நாம் ஜெபம் பண்ணலாமா? நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அருமையான ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வாக்குத்தத்தம் செய்த தேவன், நீர் மாறாதவர். என் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமிக்கு நீர் வந்து எங்களை மீட்டெடுத்து எங்களை ரட்சித்து ஆண்டவரே பரலோகம் சென்றிருக்கிறீர். ஆண்டவர், அதற்காய் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். என் தேவனுடைய பிறப்பு எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியாக இருந்தது. இந்த பூமிக்கு கர்த்தர் இந்த பூமியிலே வந்து மேசியாவாக பிறக்காமல் இருந்திருப்பாரே, ஆனால் இருளிலே இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டிருக்க முடியாது. ஆண்டவரே, என் தேவன் வந்து பிறந்தபடினாலே வெளிச்சத்தின் மக்களாய் நாங்கள் இருக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களோட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. நாம் ஒரு பாடலை பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு தந்தையை போல நம்மை தூக்கி சுமப்பவர், நம் தாயினும் மேலாய் நம்மில் அன்பு வைத்தவர். அவர் யார் 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 தெரியுமா? அவர் யார் 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 தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? யார் 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 தெரியுமா? ஒரு தந்தையை போல நம்மை தூக்கி சுமப்பவர், நம் தாயினும் மேலாய் நம்மில் அன்பு வைத்தவர். அவர் யார் 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 தெரியுமா? அவர் யார் 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 தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? யார் 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 தெரியுமா? பெத்தலையில் பிறந்தவராம், சத்திரத்தில் கிடந்தவராம், பாவிகளை ரட்சிக்க வந்தவராம். அவர் யார் 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 தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? யார் 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 தெரியுமா? உண்மையாக உன்னில் அன்பு வைத்தவர் அவரே, உலக தோற்றம் முதல் தெரிந்து கொண்டவர் அவரே. உண்மையாக உன்னில் அன்பு கொண்டவர் அவரே, உலக தோற்றம் முதல் தெரிந்து கொண்டவர் அவரே. உனக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டாரே, உனக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டாரே. உன்னை மீட்க தன்னுயிரை தந்து விட்டாரே, நம்மை மீட்க தன்னுயிரை தந்து விட்டாரே. அவர்தான் 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 இயேசு, அவர்தான் 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 இயேசு, அவர்தான் 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 இயேசு, அவர்தான் 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 இயேசு. ஒரு தந்தையை போல நம்மை தூக்கி சுமப்பவர், நம் தாயினும் மேலாய் நம்மில் அன்பு வைத்தவர். அவர் யார் 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 தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? யார் 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 தெரியுமா? பெத்தலையில் பிறந்தவராம், சத்திரத்தில் கிடந்தவராம், பாவிகளை ரட்சிக்க வந்தவராம். அவர் யார் 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 தெரியுமா? அவர் யார் 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 தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? யார் 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 தெரியுமா? மரித்து விட்டார் இயேசு என்று கவலைப்படாதே, மீண்டும் உயிர்த்து விட்டார் என்பதை நீ மறந்து விடாதே. மரித்து விட்டார் இயேசு என்று கவலைப்படாதே, மீண்டும் உயிர்த்து விட்டார் என்பதை நீ மறந்து விடாதே. நீ வணங்கும் தெய்வம் கல்லு மண்ணும் இல்லையே, நீ வணங்கும் தெய்வம் கல்லு மண்ணும் இல்லையே. நீ அழைத்தால் ஓடி வந்து பேசும் தெய்வமே, நீ அழைத்தால் ஓடி வந்து பேசும் தெய்வமே.
அவர்தான் 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 இயேசு, அவர்தான் 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 இயேசு, அவர்தான் 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 இயேசு, அவர்தான் 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 இயேசு. ஒரு தந்தையை போல நம்மை தூக்கி சுமப்பவர், நம் தாயினும் மேலாய் நம்மில் அன்பு வைத்தவர். அவர் யார் 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 தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? யார் 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 தெரியுமா? உண்மையாக உன்னில் அன்பு வைத்தவர் அவரே, உலக தோற்றம் முதல் தெரிந்து கொண்டவர் அவரே. உண்மையாக உன்னில் அன்பு வைத்தவர் அவரே, உலக தோற்றம் முதல் தெரிந்து கொண்டவர் அவரே. உனக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டாரே, எனக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டாரே. நம்மை மீட்க தன்னுயிரை தந்து விட்டாரே, நம்மை மீட்க தன்னுயிரை தந்து விட்டாரே. அவர்தான் 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 இயேசு, அவர்தான் 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 இயேசு. ஒரு தந்தையை போல நம்மை தூக்கி சுமப்பவர், நம் தாயினும் மேலாய் நம்மில் அன்பு வைத்தவர். அவர் யார் 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 தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? யார் 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 தெரியுமா? கத்தலையில் பிறந்தவராம், சத்திரத்தில் கிடந்தவராம், கத்தலையில் பிறந்தவராம், சத்திரத்தில் கிடந்தவராம், பாவிகளை ரட்சிக்க வந்தவராம். அவர் யார் 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 தெரியுமா? அவர் யார் 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 தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? யார் 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 தெரியுமா? ஒரு தந்தையை போல நம்மை தூக்கி சுமப்பவர், நம் தாயினும் மேலாய் நம்மில் அன்பு வைத்தவர். அவர் யார் 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 தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? யார் 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 தெரியுமா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக சகோதரனே சகோதரியே, இந்த பிறப்பின் மாதத்திலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் மாதத்திலே வந்திருக்கிற உனக்கு தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதமான வாக்குத்தத்தை அவர் வைத்திருக்கிறார். நாம் எடுத்துக்கொள்வோமா? ப்ராஃபட் ஐசாயா சாப்டர் 9 verse 6. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மெய்யாகவே அவர் பாலகனாய் சமாதான பிரபுவாய் இந்த பூமியிலே வந்து அவதரித்தார் என்பதிலே எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அன்பானது வச்சனமே, இந்த பூமிக்கு வராமல் இருந்திருப்பாரே ஆனால் இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டிருக்க முடியாது. காரிருள் அவர்களை ஆளுகை செய்து கொண்டிருந்த காலம் அது. என் இயேசு இந்த பூமியிலே வந்த பொழுது இந்த முழு உலகத்தினுடைய பாவங்களை எல்லாம் தீர்க்கும்படியாக தேவ ஆட்டுக்குட்டியாய் வந்து இந்த பூமியிலே வந்து அவதரித்தார். என் இயேசு மேசியா வருவார் என்று யூத ஜனங்கள் பார்த்திருந்த அந்த மேசியா பாலகனாய் வந்து பிறந்தார். சத்திரத்திலே அல்ல, மாட்டு தொழுவத்திலே பிறந்தார் என்பது சரித்திரம். அன்பு தேவச்சனமே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வராமல் இருந்திருந்தால், இந்த பூமியிலே வந்து அவதரிக்காமல் இருந்திருப்பாரே ஆனால் புறஜாதிகளாகிய எனக்கும் உனக்கும் ரட்சிப்பு வந்திருக்காது என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவச்சனமே, அந்த மேசியா பாலகனாய் வந்து உதித்த பொழுது, அந்த மேசியா இரட்சகராய் வந்து உதித்த பொழுது, அந்த மேசியா இந்த நில உலகத்திலே வந்து இரட்சகராய் வந்து உதித்த பொழுது, இந்த முழு உலகத்தில் இருக்கிற சாபமும் பாவமும் அங்கே சிலுவையிலே தீர்த்து வைக்கப்பட்டது. அன்பானது வச்சனமே, அதை நாம் மறந்து விட முடியாது. இந்த நில உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எந்த ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளுகிறானோ அதுவரை அவன் காரிலே இருந்த மனிதன் வெளிச்சத்துக்கு வருகிறான். ஏனென்று சொன்னால், நானே ஒளியாக இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு அவன் வாழ்க்கையை பிரகாசிப்பிக்கிறபடினால அந்த மெய்யான ஒளி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவன் வாழ்க்கையை மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் காரிருளிலே வாழ்ந்திருந்தேன்,
இயேசு என்னை ஒரு நாள் சந்தித்தார். அந்த நாளிலே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் இருதயத்திலே வந்து அவதரித்த பொழுது மாட்டுத் தொழுவமாய் இருந்த என்னுடைய இருதயத்தை தேவனாகிய கர்த்தர் அங்கே அவதரித்து என்னை சுத்திகரித்தார் என்று சொல்லி நான் உணர்ந்தேன். அன்பான தேவஜனமே, இந்த நாளிலே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையை மாற்ற உன் இருதயத்திலே வந்து பிறக்க நீ இடம் கொடுப்பாயா? நாம் கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 3ஆம் உலகப் போர் முற்றும்படியான காலத்திலே நீ நானும் இருக்கிறோம். சகோதரியே, சகோதரனே, இந்த பூமியானது சுருட்டப்பட போகிறது. இந்த வானமானது சுருட்டப்பட போகிறது. கடைசி காலத்திலே இருக்கிற நீ நானும் இரட்சகரை சொந்த இரட்சகராய் அறிந்து கொள்ளும்படியாக மாட்டு தொழுமாய் இருக்கிற உன் இருதயத்தை நீ திறந்து கொடுப்பாயா? சத்திரத்திலே இடமில்லை என் ஆண்டவராக இயேசுவுக்கு. மாட மாளிகையிலே இடம் கிடைக்கவில்லை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு. அரண்மனையிலே இடம் கிடைக்கவில்லை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு. மாட்டு தொழுவத்தை என் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்டார். உன்னையும் என்னையும் மீட்டெடுக்கும்படியான இரட்சகனாய் பாலகனாய் இந்த நில உலகத்திலே வந்து அவதரித்தார் என்பதுதான் சரித்திரம். அன்பு தேவஜனமே, யூதாவின் செங்கோலாய் வந்து பிறந்தவர். அவர் நட்சத்திரமாய், விடுவெளி நட்சத்திரமாய் வந்து அவதரித்தவர். என் இயேசு பிறந்த அந்த பெத்லகேமை நோக்கி, அவர் பிறந்த இடத்தை நோக்கி நட்சத்திரம் ஜொலிக்க ஆரம்பித்தது. எதற்காக? இந்த முழு உலகத்துக்கும் இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை முதலாவதாக சொன்னதுதான் அந்த நட்சத்திரம். அன்பு தேவச்சனமே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அன்றைக்கே அவர் பிறப்பின் நாளிலே நட்சத்திரம் பிரசங்கிக்க ஆரம்பித்து விட்டது. உலக இரட்சகர் இந்த பெத்லகேமிலே பிறந்திருக்கிறார் என்று வானலாவிலே நிற்கிற அந்த நட்சத்திரம் ஜொலிக்க ஆரம்பித்தது. சாஸ்திரிகள் அதை பார்த்து கணித்து வந்து இயேசு இங்கே பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை கேட்டு அதை பார்த்து கொண்டே வந்து பெத்லகேமிலே பிறந்திருக்கிற என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் மரியாளையும் அங்கே வந்து வாழ்த்தி வெள்ளியும் பொன்னையும் அங்கே காணிக்கையாக வைத்ததை நாம் பார்க்கிறோம் வேதத்திலே. அன்பு தேவச்சனமே, வேதத்தின்படி இன்று கர்த்தராகிய கிறிஸ்துவின் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொன்ன தேவதூதனின் வார்த்தையின்படி இந்த மாதத்திலே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 25ஆம் தேதியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பது வரலாறு. ஆனால் நாம் அதை கணிக்கிறோம். ஆனால் இயேசு பிறந்தார் என்பது எந்த மனிதனாலும் மறுக்க முடியாது. ஒவ்வொரு வருடமும் அவர் பிறப்பது இல்லை. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு முறை வந்து பிறந்தார். பிறந்தவர் உன்னையும் என்னையும் மீட்டெடுக்கும்படியாய் வந்து அவதரித்தார். இந்த உலகத்திலே அவர் வந்து பிறந்தது மனிதனுடைய காரிருளை மாற்றுவதற்காக, பாவத்திலே இருக்கிற ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாக அவர் வந்து பிறந்தார். அன்பு தேவச்சனமே, உன் கூடாரத்திலே என் இயேசு பிறக்கிறாரா? அவருடைய பிறப்பை காண்பிக்கும்படியாக ஒவ்வொரு வீடுகள் தோறும் நட்சத்திரங்களை மாட்டுகிறோம். எதற்காக? ஒரு அடையாள சின்னம் தான் அது. அன்பு தேவச்சனமே, அநேகர் குடும்பங்களிலே இயேசு இருக்க மாட்டார், ஆனால் நட்சத்திரம் இருக்கும். நட்சத்திரம் அங்கே நல்ல நல்ல விளக்குகளை போட்டு ஜொலிக்கும்படியாக இருக்கிறது நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த கூடாரத்திலே இயேசு இருக்க மாட்டார். இயேசு எங்கே வந்து பிறப்பார்? உன் வீட்டிலே வந்து பிறப்பாரா? இல்லை. உன்னுடைய இருதயத்திலே வந்து அவர் பிறக்க வேண்டும். உன்னுடைய பாவ சாபத்தை எல்லாம் அவர் சுத்திகரிக்கும்படியாக உன் இருதயத்திலே அவர் வந்து பிறந்து அந்த உலக இரட்சகர் உன்னுடைய ஆழியலை மாற்றும்படியாக உனக்குள்ளாய் இருக்கிற பாவமான சாபமான காரியங்களை அவர் சுத்திகரிக்கும்படியாக என் இயேசு வந்து பிறக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய கூடாரம் ஆஸ்வதிக்கப்படும். நட்சத்திரங்களை மாட்டுவதினாலோ அல்லது வண்ண வண்ண நல்ல ஒளி விளக்குகளை போடுவதினாலோ அல்லது அழகழகான சீரியல்களை மாட்டுவதினாலோ அல்லது வீட்டை அலங்கரிப்பதினாலோ அல்லது
கிறிஸ்மஸ் மரங்களை நாட்டி அதிலே வண்ண வண்ண விளக்குகள் எரிய செய்யும்படியாகவோ அல்லது அழகாக வீடுகளை அலங்கரித்து ஆலயங்களை அலங்கரிப்பதனாலேயோ இயேசு அங்கே இருக்கிறார் என்பது பொருள் அல்ல. அதை அலங்கரிக்கிறவனுடைய இருதயத்திலே இயேசு இருக்கிறாரா? அங்கே கிறிஸ்மஸ் மரத்தை வைக்கிற அந்த மனிதனுடைய இருதயத்திலே இயேசு வந்து பிறந்திருக்கிறாரா? இயேசு அவனுக்குள்ளாய் கிரியை செய்கிறாரா? அந்த இரட்சகர் அவனை மீட்டெடுத்திருக்கிறாரா? பாலகனாய் வந்து உதித்த அந்த கர்த்தராய் இருக்கிற இயேசு அவன் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறாரா? அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவச்சனமே, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்காகவே இயேசு, எனக்காகவே அவர் வந்து பிறந்தார். அன்பான தேவச்சனமே, என் வாழ்க்கையை மாற்றும்படியாய், என்னுடைய ஜீவியத்தை மாற்றும்படியாய், என்னுடைய பாவ கிரியைகளை மாற்றும்படியாய் என் இயேசு என் இருதயத்திலே வந்து பிறந்தார். அதனால்தான் இயேசு பிறந்திருக்கிறார் எனக்குள்ளே என்று நான் தைரியமாய் சொல்ல முடியும். அன்பு தேவச்சனமே, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அந்த குமாரனாகி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வராமல் இருந்திருப்பாரே ஆனால் நீ நானும் கிறிஸ்துவை கொண்டாட முடியாது. அவருடைய பிறப்பை குறித்து பேச முடியாது, அவருடைய ரட்சணத்தை குறித்து பேச முடியாது, அவருடைய அற்புதங்களை குறித்து அதிசயங்களை குறித்து பேச முடியாது. அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு அநேக மேடைகள், பிரசங்க மேடைகள் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பணிவையும் ஒரு இரவிலே மாட்டு தொழுவத்திலே இயேசு பிறந்தார் என்ற செய்திதான் இன்றைக்கு அலங்கரிக்கப்பட்டிருக்கிற மேடைகளிலே, பிரசங்க மேடைகளிலே என் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை மாறும். என் இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையிலே வந்து பிறந்தால் நீ ஜொலிக்கிற ஒரு மனிதனாய், ஆசீர்வதிக்கப்படுகிற மனிதனாய், பாவ சாபத்திலிருந்து விடுபடுகிற மனிதனாய் நீ இருப்பாய் என்று இன்றைக்கு செய்தி அந்த அலங்கரிக்கப்பட்ட பலிபீடத்திலிருந்து பேசப்படுகிறது. காரணம் என்ன? நமக்கு ஒரு பாலகன் பிறந்ததனாலே, நமக்கு ஒரு பாலகனாகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து அவதரித்ததனாலே, நமக்கு ஒரு பாலகனாய், குமாரனாய் இந்த பூமியிலே பிதாவின் மூலமாக கொடுக்கப்பட்டபடினாலே இன்றைக்கு நாம் இரட்சகரை பேசுகிறோம். மேசியா வந்து பிறந்திருக்கிறார் என்று பேசுகிறோம். யூதர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் மேசியா வருவார் என்று சொல்லி. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியிலே கொடுக்கப்பட்டார் மேசியாவாக. அவர் பிறந்தார் மேசியாவாக, அவர் ஊழியம் செய்தார் மேசியாவாக, அவர் கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டார் மேசியாவாக, மரித்து உயிர்த்தெழுந்து அவர் பரலோகம் சென்றிருக்கிறார் மேசியாவாக. 2ஆம் வருகையில் அந்த மேசியா மனுஷகுமாரனாய் மேகத்திலே வரப்போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த மகிமையான குமாரன் கொடுக்கப்பட்டதின் நோக்கம் இந்த பூமியிலே நிறைவேறி கொண்டிருக்கிறது. 2ஆம் வருகையிலே குமாரனாகிய இந்த மனுஷ குமாரனாகிய இயேசு, நமக்காய் கொடுக்கப்பட்ட குமாரனாகிய இயேசு வரப்போகிறார் என்பதை மறந்து விடாதே. இந்த நாளிலே அன்பு தேவச்சனமே, வேதம் சொல்கிறது கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்று வாசிக்கிறோம். அவர் மேல் இருந்த கர்த்தத்துவம் நம்மேல் இருப்பதற்கு காரணம் அவர் இந்த பூமியிலே வந்து அவதரித்தது தான். உனக்காக கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தினபடினாலே கர்த்தத்துவம், அவர் மேல் இருந்த கர்த்தத்துவம் நம்மேல் இப்பொழுது இருக்கிறது. என் மேல் அவருடைய கர்த்தத்துவம் இருக்கிறது. தரிதற்கு சுவிசேஷ அறிவிக்கும்படியாக தேவன் என்னை தெரிந்து கொண்டார் என்று அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரசங்கித்தார் தேவாலயத்தில். இன்றைக்கு உன்னையும் என்னையும் தரிதற்கு சுவிசேஷ பிரசங்கிக்கும்படியாக அவர் இந்த பூமியிலே வந்து அவதரித்ததனாலே தான் இன்றைக்கு நாம் தரிதற்கு சுவிசேஷ அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பு தேவச்சனமே, இந்த மகா உன்னதமான காரியங்களை நினைத்து இந்த உலகம் அறியாமல் இருக்கிறது. அவர் செய்து வைத்த அந்த இரட்சணியத்தின் காரியங்களை அறியாமல் இந்த உலகம் மனம் போனதையெல்லாம் வழிபட்டு கொண்டிருக்கிறது. அன்பான தேவச்சனமே, சிருஷ்டியை தொழுது கொண்டிருக்கிறது, சிருஷ்டிகரை மறந்து
என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிருஷ்டிகராய் இந்த பூமியிலே வந்து அவதரித்தார். எதற்காக? அவர் சிருஷ்டித்த மனுஷனை மீட்பதற்காக. அவர் படைத்த மனிதனை பாவத்திலிருந்து தூக்கி பிடிப்பதற்காக. அன்பு தேவச்சனமே, இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை எப்பொழுது காண்பார்கள்? ஆண்டவராகிய இயேசு உங்க வாழ்க்கையிலே வரும்பொழுது தான் ஒரு பெரிய வெளிச்சத்தை உன்னால பார்க்க முடியும். அப்பேற்பட்ட வெளிச்சத்தின் தேவனாய், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என் அன்னைக்கு வாருங்கள் என்று சொன்னவர், அவர் பாலகனாய் இந்த உலகத்திலே வந்து பிறந்தார். குமாரனாய் இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருந்தது. அவர் நாமம் அதிசயமானவர். அவர் நாமம் அதிசயமானவர். இந்த உலகத்திலே எத்தனையோ கோடிக்கணக்கான குழந்தைகள் பிறக்கிறது, அது அதிசயம் அல்ல. ஆனால் இந்த நில உலகத்திலே பிறந்த பாலகனாய் இயேசுவாய் பிறந்த அந்த பாலகன் தான் ஒரு அதிசயம். அவர் ஒரு அதிசயமானவர். அதனால்தான் இந்த நில உலகத்திலே ஏரோது ராஜாவாக பிறந்திருக்கிறாராமே, அவரை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னான். அன்பு தேவச்சனமே, சாஸ்திரிகளை அனுப்பினான், அவன் தந்திரங்கள் பலிக்கவில்லை. அன்பு தேவச்சனமே, எப்படியாவது இயேசுவை கொன்றுவிட வேண்டும் என்ற ஒரு வஞ்சகத்தோடு அவன் செய்தான் அந்த காரியத்தை. அவன் காரியங்கள் எல்லாம் பொய்த்து விட்டது, ஜெயிக்க முடியவில்லை. சாஸ்திரிகள் வேறு வழியாய் போய்விட்டார்கள் பாலகனை கண்டவுடனே. அன்பு தேவச்சனமே, அவர் ரட்சகர், சரித்திர நாயகனின் ஆண்டவராகிய இயேசு இந்த நில உலகத்திலே அவன் என்ன செய்தான்? முதலாவது பிறந்ததை எல்லாவற்றையும் கொன்று போட்டான் ஏரோது ராஜா. ஆனால் அந்த சிறு குழந்தைகள் எல்லாம், சாக போகிற குழந்தைகள் சொன்னதாம், இப்படியாக ஒரு தேவ மனிதன் எழுதுகிறார், இந்த குழந்தைகள் எல்லாம் நாம் மரிக்க போகிறோம் இந்த பார்வோனுடைய பட்டயத்திற்கு, ஐம் சாரி, இந்த ஏரோதுடைய பட்டயத்துக்கு நாம் சாக போகிறோம். நமக்கு எல்லாருக்கும் மனமகிழ்ச்சி தான். ஏன் தெரியுமா? நம் நிமித்தமாக நம்மை படைத்த ரட்சகர் மேசியா இந்த நில உலகத்திலே அவர் வந்து இந்த பட்டயம் அவரை கொன்றுவிடக்கூடாது. எனவே அவர் வளர்ந்து இந்த நில உலகத்திலே ஊழியம் செய்து நமக்காக, இந்த மனுகுலத்துக்காக மீட்பை உண்டு பண்ண வேண்டும். அதற்காக நாம் ரத்தம் சிந்துவது மேலான காரியம் என்று அந்த குழந்தைகள் எல்லாம் சொன்னதாம். அன்பான தேவச்சனமே, நீ நானும் இயேசுவுக்காக அந்த குழந்தைகளைப் போல ரத்தம் சிந்தினாலும் பரவாயில்லை. அன்பு தேவச்சனமே, பார்வோனுடைய பட்டயத்துக்கு இரையாக்கப்பட்ட இந்த குழந்தைகளை பாருங்கள். அன்பு தேவச்சனமே, எப்படியாவது இயேசுவை கொன்றுவிடலாம் என்று வகை தேடினான். ஆனால் தூதனால் தரிசனமாகி, யோசேப்புக்கும் மரியாளுக்கும் தரிசனமாகி, பிள்ளையுடைய பிராணனை எடுக்க தேடுகிறவர்கள் வருகிறார்கள், நீங்கள் குழந்தை எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு போங்கள் என்று சொன்னான். அன்பு தேவச்சனமே, என் ரட்சகரை யாராலும் ஒன்று செய்ய முடியாது. ஒரு உலக ரட்சகர், அவர் சிருஷ்டிகர், அவர் மேசியா. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருந்தது. அன்பான தேவச்சனமே, ஒரு மனிதனும் தொட முடியாது. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கருமணியை தொடுகிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கல்லில் மோதுகிறவன் நொறுக்கப்படுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கல் எவன் மேல் விழுமோது அவனை நசுக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு தேவச்சனமே, அந்த ரட்சகர் உன் வாழ்க்கையில வந்தால் இது எல்லாம் நடக்கும். இல்லை என்று சொன்னால் நீ நசுங்கி போவாய். அன்பு தேவச்சனமே, என்றைக்கு என் பாலகனாகிய ரட்சகராகிய இயேசு என் வாழ்க்கையிலே வந்தாரோ, கர்த்தத்துவம் என் தோளின் மேல் வர ஆரம்பித்தது. அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் தோளின் மேலும் வர வேண்டும். இந்த முழு உலகத்துக்கு வந்தது கர்த்தருடைய காருண்யம். அவருடைய காருண்யம் என்னை பெரியவன் ஆக்கினது. அன்பு தேவச்சனமே, கர்த்தருடைய காருண்யம்
உண்மையில் இருக்குமானால் ஆரோனுடைய கோல் துளித்தது போல உன் கோல் துளிர்க்கும். அன்பான தேவச்சனமே, உன் வாழ்க்கையை மாற்றுவதற்காகத்தான் குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர்தான் அதிசயமானவர். அவர் உனக்கு அதிசயங்களை செய்வார் அவருடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய வாழ்க்கையிலே. ஏன் என்று சொன்னால், சரித்திர நாயகனாய் சரித்திரம் படைப்பதற்காக வந்தவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வந்து பிறந்ததைத்தான் கிபி கிமு என்று சொல்லுகிறார்கள். கிறிஸ்து முன், கிறிஸ்து பிறப்புக்கு பின் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அன்பு தேவச்சனமே, ஏன் தெரியுமா? அவர் சரித்திரம் படைக்க வந்தவர், வரலாற்றை உருவாக்க வந்தவர், வரலாற்று நாயகன் என் ஆண்டவராகிய இயேசு. அன்பு தேவச்சனமே, அவர் அதிசயமானவர். ஆலோசனை கர்த்தராய் இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டார். எனக்கு அவர் கொடுக்கப்பட்டது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர் என்று நான் பார்த்தேன். என்றைக்கு இரட்சகராய் இருக்கிற இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேனோ, என் ஜீவியத்திலே வந்து அவதரிக்க ஆரம்பித்தார். நான் கையிடுகிற எல்லா காரியத்திலும் அவர் வந்து பிறக்க ஆரம்பித்தார். எல்லாவற்றையும் மாற்றினார் அந்த மேசியா. அன்பு தேவச்சனமே, இந்த நில உலகத்திலே அந்த அருமை இரட்சகரிடத்தில் நீ வருவாயா? உன் இருதயத்தை திறந்தால் அவர் வந்து அவதரித்து உன் வாழ்க்கையை மாற்ற அவர் பிரியமுள்ள தேவனாய் இருக்கிறார். அன்பு தேவச்சனமே, இந்த உலகத்திலே எவைகள் நமக்கு கொடுக்கப்பட்டாலோ, கொடுக்கப்படுகிறதோ, கொடுக்கப்படவில்லையோ, என் குமாரனாய் இருக்கிற இயேசு உனக்கு கொடுக்கப்பட வேண்டும். என் மேசியாவாய் இருக்கிற கர்த்தர் உனக்கு கொடுக்கப்பட வேண்டும். பாலகனாய் பிறந்த இயேசு உனக்கு கொடுக்கப்பட வேண்டும். அப்படி இருப்பாயானால் அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவராய் வருவார். அவருடைய ஆலோசனை இந்த பூமியை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அவர் ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எந்த மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறானோ, வல்லமையான காரியங்களை செய்கிறவனாய் அவனை மாற்றுகிறார். இன்று வரை பேதைகளை ஞானியாக்குகிறவர் என் ஆண்டவராகிய கிறிஸ்து. அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்து நம் வாழ்க்கையை மாற்ற வருவாரேயானால் நீ வல்லமையான காரியங்களை செய்வார். கர்த்தரோ பயங்கர பராக்கிரமசாலியாய் உன் வலது பாரசத்திலே இருந்து வல்லமையான காரியங்களை செய்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. அவரிடத்திலே வருவாயா? எத்தனை கோடிக்கணக்கான ஜனங்கள் அவரை அறியாமல் இருக்கிறார்கள். இன்று கூட அழைப்பு அநேகருக்கு விடுக்கப்படுகிறது. தெரிந்து கொள்ளப்படுகிறவர்களோ ஒரு சிலர் என்று வேதம் சொல்கிறது போல ஒரு சிலர் தான் வருகிறார்கள். அது தேவ திட்டம், மறைக்கப்பட்ட ரகசியம், அது கர்த்தருக்குரியது. அன்பு தேவச்சனமே, இந்த நாளிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையானவர். அவர் வல்லமை உள்ள பிதா என்று வேதம் சொல்லுகிறது. வல்லமை உள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. என்றைக்கு சிம்சோன் இந்த பூமியிலே பிறந்தானோ, அவனுடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு மனுஷனா இந்த பூமியிலே வந்து பிறந்தார். அந்த மகனை கொண்டு கர்த்தர் செய்த காரியம் பராக்கிரமான காரியம். வல்லமுள்ள தேவன் எப்பொழுதெல்லாம் அவனை ஏவ துவங்குகிறாரோ அப்பொழுதெல்லாம் பராக்கிரமான காரியத்தை செய்தான். அன்பு தேவச்சனமே, பெலிஸ்தர்கள் நடுங்கும்படியான, பெலிஸ்தர்களுடைய வெள்ளாமைகள் எல்லாம் அழிக்கும்படியாக சாதாரண நரிகளை பிடித்து பந்தத்தை அதன் வாளிலே கட்டி பெலிஸ்தருடைய வெள்ளாண்மை எல்லாம் அழிக்கும்படியாக செய்த ஒரு வல்லமையான ஒரு மனிதன். அன்பு தேவச்சனமே, அவன் தானிலே இருந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கின பொழுது அவன் பராக்கிரமான காரியத்தை செய்தான். ஒரே ஒரு கழுதையின் தாடை எலும்பு எடுத்து ஆயிரக்கணக்கான ஜனங்களை நொறுக்கி போட்டான். அன்பு தேவச்சனமே, அகடினார் கயிறுகளால் கட்டப்பட்ட பொழுது அவன் சாதாரண நூல்பட்ட நெருப்பை போல அவைகள் எல்லாம் மாறினது. அப்பேற்பட்ட பராக்கிரமான காரியத்தை செய்தவன். அவன் பெண் பார்ப்பதற்காக திம்னாத்து வழியாய் சென்ற பொழுது ஒரு பாலசிங்கம் எதிர்பட்டது. அதன் மேல் விழுந்து அதை ஒரு ஆட்டுக்குட்டி கிழித்து போடுவது போல கிழித்து போட்டான். அன்பான தேவச்சனமே, இத்தனை காரியங்களும் ஏன் நடந்தது தெரியுமா?
என் தேவனாகிய கர்த்தர் அவன் மேல் இருந்த பொழுது வல்லமையான காரியங்களை செய்யும்படியாக தேவனாகிய கர்த்தர் அற்புதம் செய்ய ஆரம்பித்தார். அன்பான தேவச்சனமே, உன் வாழ்க்கையிலும் அந்த அற்புதம் நடக்க வேண்டுமானால் அந்த வல்லமையான தேவன் உன் வாழ்க்கையிலே வந்து அவதரித்து உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டும். அதனால் தான் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாருமே அன்றைக்கு வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதலை தருவேன் என்று. இளைப்பாறுதல் இல்லாதபடிக்கு ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? ஏதோ கண் கண்டபடி மனம் போனபடி நான்காவது திசையிலும் தெய்வத்தை தேடுகிறார்கள். ஜனங்கள் கண்டடைய முடியவில்லை. கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்திலே நீங்கள் கண்டடைவீர்களானால் என் ஆண்டவராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். வல்லமையான காரியங்களை உங்களால் செய்ய முடியும். அன்பான தேவச்சனமே, அவர்தான் வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. அன்பு தேவச்சனமே, இந்த நில உலகத்திலே அவர் பரலோகத்தை இந்த பூமிக்கு கொண்டு வந்த பிதா அவர்தான். மேசியாவாக, பிதாவாக, குமாரனாக, இயேசுவாக வேதம் சொல்கிறது போல என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று என் தேவனாகிய இயேசு சொன்னார். அவர் இந்த உலகத்திலே வந்து நித்திய பிதாவாய் வந்து அவதரித்தார். ஏன் தெரியுமா? நித்தியத்துக்குள்ளாய் நம்ம எல்லாம் அழைத்து கொண்டு போவதற்காகத்தான் அவர் நித்திய பிதாவாய் வந்து இந்த பூமியில் அவதரித்தார். அவர்தான் நித்திய பிதா. அவர் மரித்தார், பிறந்தார், ஊழியம் செய்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து பரலோகம் சென்றிருக்கிறார். அவர் மேசியாவாக, மனுஷகுமாரனாக, இயேசுவாக 2ஆம் வருகையிலே வரப்போகிறார். அவருக்கு அநேக நாமங்கள், அவருக்கு அநேக நாமங்கள் உண்டு. மகிமையின் ராஜா அவர்தான் சேனைகளின் கர்த்தரானவர், மகிமையின் ராஜா. இந்த பூமியிலே வந்து ஆளுகை செய்ய போகிற காலம் நெருங்கிக் கொண்டு அந்த மகிமையான தேவன் இந்த பூமியிலே வந்து பிறந்த பொழுது அநேகருக்கு வேதனையும் சஞ்சலமும் நடந்தது. அன்பானது வச்சனமே, சத்துருக்களுக்கு வேதனையும் சஞ்சலம் நடந்தது. ஏரோது பதபதைக்க ஆரம்பித்தான். அன்பானது வச்சனமே, கடைசியில் இயேசுவை கொல்ல வேண்டும் என்று வகை தேடினவன் அவன் புழுபுழுத்து மரித்து போனான். ஏரோது ராஜா. அன்பு தேவச்சனமே, என் இரட்சகராய் இருக்கிற இயேசு என் வாழ்க்கையிலே வல்லமையான காரியங்களை செய்து வருகிறார். அவரை அறிந்த பொழுது அது மாத்திரமல்ல, அவர் ஆலோசனை நான் அறியும் பொழுது, சாலமோ நாட்களிலே ஷீபா ராஜஸ்திரி எப்படியாய் அவனுக்கு தந்த ஞானத்தின் மூலமாய் செய்த காரியங்களை பார்ப்பதற்காக வந்து ஆச்சரியப்பட்டது போல அவருடைய காரியங்களை நான் அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு ஆச்சரியத்தோடு கூட நான் அறிந்து கொண்டேன். இவ்வளவு பெரிய தெய்வம் இந்த உலகத்திலே இல்லையே, இத்தனை காலமாய் தடவி திரிந்து கொண்ட குருடனை போல அறைந்து திரிந்தேனே என்று சொல்லி நான் கர்த்தரிடத்திலே வந்தேன். அன்பான தேவச்சனமே, வேதம் சொல்லுகிறது அவர் நித்திய பிதா. அந்த நித்திய பிதா நமக்கு கொடுக்கப்பட்டது ஒரு பெரிய பாக்கியமான காரியம். அது மாத்திரமல்ல, கடைசியாக அவர் சமாதான பிரபுவாய் இந்த பூமியிலே வந்து அவதரித்தார். அவர் சமாதான பிரபு. நான் சமாதானத்தை வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் கடந்து போனார். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் ஒரு நன்மனைக்குள்ள சுகமும் இருப்பதாக என்று சொன்ன யோபின் சரித்திரத்தின்படி நாம் கடைசி காலத்திலே இருக்கிறோம். அந்த அன்பு தெய்வம் உன்னையும் என்னை மீட்டெடுக்க வருகிறது. உன்னை ஒப்பு கொடுப்பாயா? வேதத்திலாம் பார்க்கிற வண்ணமாக நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், அவர்தான் இயேசு. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர்தான் இயேசு. கர்த்தத்துவம் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்தது. அதிசயமானவர் அவர்தான் இயேசு. ஆலோசனை கர்த்தா அவர்தான் இயேசு. வல்லமுள்ள தேவன் அவர்தான் இயேசு. நித்திய பிதா அவர்தான் இயேசு. இயேசு சமாதான பிரபுவாய் இந்த பூமியிலே வந்து அவதரித்தார். அப்பேற்பட்ட நாயகனிடத்திலே நீ வருவாயா? சகோதரியே, சகோதரனே, இந்த முழு உலகத்துக்கு ஒரு முடிவு வருகிறது. அதற்கு முன்பாக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொள். உன் வாழ்க்கையிலே சமாதான காரணராய் உன் ஜீவிய காலமெல்லாம் அவர் உன்னை ஆசீர்வதித்து
எல்லா தீங்குக்கு நீங்களாக்கி உன்னை கர்த்தர் இந்த இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் ஆசீர்வாதத்தை தேடித்தரக்கூடிய மெசியா உன் வீட்டிலே வந்து உன் இருதயத்திலே அவதரித்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதே. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னையும் என்னையும் ஆஸ்வதிக்க வேண்டுமானால் ஒரே வழி, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிற அந்த இயேசு, அவர் வழியாகத்தான் நமக்கு பரலோகம், அவர் வழியாகத்தான் நமக்கு நித்தியம், அவர் வழியாகத்தான் நமக்கு ஆலோசனை, அவர் வழியாகத்தான் நமக்கு கர்த்தத்துவம். எனவே அந்த நித்திய பிதாவிடத்திலே வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நாம் ஒரு பாடலை பாடி இந்த ஆராதனையை முடிவுக்கு கொண்டு வரப்போகிறோம். கர்த்தாவே உந்தன் கரங்களில் எந்தன் காலங்கள் இருக்குதையா, நான் நிர்மூலமாகாமல் நிலைத்திருப்பதெல்லாம் நித்திய மகிமையா, நான் நிர்மூலமாகாமல் கர்த்தாவே உந்தன் கரங்களில் எந்தன் காலங்கள் இருக்குதையா, நான் நிர்மூலமாகாமல் நிலைத்திருப்பதெல்லாம் முன் நித்திய மகிமையா, நான் நிர்மூலமாகாமல் நிலைத்திருப்பதெல்லாம் முன் நித்திய மகிமையா. என் செயலெல்லாம் வீணும் விருதாய் என்பது உண்மையா, உம் சித்தம் ஒன்றே என் பாக்கியம் என்று உணர்ந்தேன் நன்மையா. என் செயலெல்லாம் வீணும் விருதாய் என்பது உண்மையா, உம் சித்தம் ஒன்றே என் பாக்கியம் என்று உணர்ந்தேன் நன்மையா. பயங்கர குழியிலும் உலையான சேற்றிலும் இருந்தென்னை தூக்கி நீரையா, உந்தன் நாமத்தை உயர்த்தும் புதிய பாடலை என் நாவிலே கொடுத்தீரையா. பாடலை கேட்டோர்கள் பயந்து நடுங்கி தேவனே உமை நம்பினார். பாடலை கேட்டோர்கள் பயந்து நடுங்கி தேவனே உமை நம்பினார். இந்த பாரினில் உமக்கு நிகரான தெய்வம் வேறொன்றுமில்லை என்றார், வேறொரு தெய்வமே இல்லை என்றார். என் செயலெல்லாம் வீணும் விருதாய் என்பது உண்மையா, உம் சித்தம் ஒன்றே என் பாக்கியம் என்று உணர்ந்தேன் நன்மையா. என் செயலெல்லாம் வீணும் விருதாய் என்பது உண்மையா, உம் சித்தம் ஒன்றே என் பாக்கியம் என்று உணர்ந்தேன் நன்மையா. கர்த்தாவே உந்தன் கரங்களில் எந்தன் காலங்கள் இருக்குதையா, நான் நிர்மூலமாகாமல் நிலைத்திருப்பதெல்லாம் முன் நித்திய மகிமையா.
எளியவன் என்னை குப்பையில் இருந்து தூக்கி எடுத்தீரையா. ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர செய்தீரையா. எல்லையை விரிவாக்கி என் பேரை பெரிதாக்கி, எல்லையை விரிவாக்கி என் பேரை பெரிதாக்கி உம் நாமம் உயர்த்த வைத்தீரே. உலகெங்கும் ஓடி உம் புகழ் பாடி ஊழியம் செய்ய வைத்தீரே. உண்மையாய் ஊழியம் செய்ய வைத்தீரே. உண்மையாய் ஊழியம் செய்ய வைத்தீரே. என் செயல் எல்லாம் வீணும் விருதாய் என்பது உண்மையா. உம் சித்தம் ஒன்றே என் பாக்கியம் என்று உணர்ந்தேன் நன்மையா. என் செயல் எல்லாம் வீணும் விருதாய் என்பது உண்மையா. உம் சித்தம் ஒன்றே என் பாக்கியம் என்று உணர்ந்தேன் நன்மையா. கர்த்தாவே உந்தன் கரங்களில் எந்தன் காலங்கள் இருக்குதையா. நான் நிர்மூலமாகாமல் நிலைத்திருப்பதெல்லாம் முன் நித்திய மகிமையா. உயர்த்தி வைத்தீரையா. ஆவியின் வரங்களினால் பாவியனை நிரப்பி, ஆவியின் வரங்களினால் பாவியனை நிரப்பி அபிஷேகம் அளித்தீரையா. அகிலத்தில் உமக்கு உகந்திட்ட சாட்சியாய் அடியேனை நிறுத்தினீரையா. உத்தம சாட்சியாய் நிறுத்தினீரையா. உத்தம சாட்சியாய் நிறுத்தினீரையா. என் செயல் எல்லாம் வீணும் விருதாய் என்பது உண்மையா. உம் சித்தம் ஒன்றே என் பாக்கியம் என்று உணர்ந்தேன் நன்மையா. என் செயல் எல்லாம் வீணும் விருதாய் என்பது உண்மையா. உம் சித்தம் ஒன்றே என் பாக்கியம் என்று உணர்ந்தேன் நன்மையா. கர்த்தாவே உந்தன் கரங்களில் எந்தன் காலங்கள் இருக்குதையா. நான் நிர்மூலமாகாமல் நிலைத்திருப்பதெல்லாம் முன் நித்திய மகிமையா. என் செயல் எல்லாம் வீணும் விருதாய் என்பது உண்மையா. உம் சித்தம் ஒன்றே என் பாக்கியம் என்று உணர்ந்தேன் நன்மையா. கர்த்தாவே உந்தன் கரங்களில் எந்தன் காலங்கள் இருக்குதையா. நான் நிர்மூலமாகாமல் நிலைத்திருப்பதெல்லாம் முன் நித்திய மகிமையா. நித்திய மகிமையா. நித்திய மகிமையா. நித்திய மகிமையா. நித்திய மகிமையா. நித்திய மகிமையா. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற அருமையான ஆண்டவரே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து அவதரித்து எங்களை ஆண்டவரே மீட்டெடுத்து ரட்சித்த தெய்வத்தை நாங்கள் ஆராதித்து இன்றைக்கு மகிழ்கிறோம் என்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக என் இரட்சகராயிருக்கிற மேசியா பாலகனாய் இந்த பூமியிலே வந்து என் இயேசு இரட்சகராய் வந்து பிறந்ததினாலே இன்றைக்கு அநேக ஜனங்கள், இருளிலே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வெளிச்சத்தை கண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வெளிச்சத்தை கண்ட நபரிலே நான் ஒரு நபராக இருக்கிறேன். இன்னும் இந்த நில உலகத்திலே நான் வாழுகிற நாளெல்லாம் அநேக இருளிலே இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்தை கொண்டு வருகிற பாத்திரமாய் கர்த்தர் பயன்படுத்த வேண்டுமா
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். காட் bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.